அன்பினாவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. ஆன்மாவே ஆன்மாவே அன்பினாவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. வாருமாவியே தூயாவியே வாருமாவியே தூயாவியே வாருமாவியே தூயாவியே எல்லாம் தந்தையே சுவாமியே நாள் முழுவதும் வழிநடத்துகிறார். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து காத்து வழிநடத்தும் எல்லா இறைப்புகழ்ச்சி மகிமையும் ஆராதனையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அப்படி அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்திலும் கூட இந்த முதல் அமர்விலே ஆண்டவர் நம்மோடு பேச அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை குறித்து நாம் தியானித்து செபிக்க போகிறோம். ஒரு நாடு கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? நன்றி நன்றி ராஜா, தெரிந்து கொண்டவரே. நன்றி நன்றி ராஜா, என்னை நினைத்தவரே. நன்றி நன்றி ராஜா, தெரிந்து கொண்டவரே. நன்றி நன்றி ராஜா. இயேசுவே, இந்த காலங்களில் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. கல்வாரி மலையில் கல்வனை நினைத்தி கல்லாத என்னையும் நினைத்தவரே. கல்வாரி மலையில் கல்வனை நினைத்தி கல்லாத என்னையும் நினைத்தவரே. சோதனை வாழ்வில் வந்திடும் போது
நன்றி ராஜா, தெரிந்து கொண்டவரே நன்றி நன்றி ராஜா, என்னை நினைத்தவரே நன்றி நன்றி ராஜா, தெரிந்து கொண்டவரே நன்றி நன்றி ராஜா. இயேசுவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் நாடி நம்பி வந்த மக்களோடு பேசுறது போல இந்த காலைகளில் எங்களோடு பேசும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கி போவதால் உங்களுடைய இறை பிரசன்னம் எங்களோடு கூட இந்த வழி நடத்துவதால் பேசுகிற நாவையும் கேட்கிற செவிகளையும் ஆசீர்வதியும். உங்களுடைய இறை பிரசன்னம் என்னால் எங்களோடு தங்கியிருப்பதால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, இந்த முதல் அமர்விலே மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம். ஒரு மனம் திரும்பும் பொழுது கடவுள் எப்படிப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதம்